எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினங்க. அதனால் இன்றைக்கி 2 இது சரியில்லை. இன்றைக்கி ஒரு அருமையான நாளுங்க. ஆமாங்க. என்ன நாள்? ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த சுற்றுச்சூழல் தினத்தன்னைக்கு வருடம் ஒரு 25 வருஷமாகவே நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு மரமாவது வருஷம் ஒரு முறமாவது நடக்கூடிய பழக்கத்தை கடமையாக வச்சுருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் இந்த ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினத்தன்னைக்கு 2 மரம் நட போகிறேங்க. ஏற்கனவே பல நூற்றுக்கணக்கான மரங்களை நடவு போட்டிருக்கிறோம். அதே இடங்களில் 2 மரம் பாடுவாசி ஆயிடுச்சுங்க. அந்த இடத்துல 2 மரம் நட போகிறோம். அந்த மரத்தை நட போடுறதுல இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க. என்னுடைய நீண்டகால நண்பர் ஒருத்தர் நம்ம தோட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு, என்னுடைய பங்களிப்பு இந்த தோட்டத்தில் கண்டிப்பாக இருக்கணுங்க, நானும் 2 மரமாவது நடுவேன் அப்படின்னாரு. தற்செயலாக 2 நாற்று பாடுவாசி ஆயிடுச்சு. 2 நாற்று வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டேங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்துடுவார். அவர் குடும்பத்தாரெல்லாம் வந்துடுவார். எதுக்காக இந்த மரத்தை நம்ம நடணும் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குமே இயற்கைக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பு நாம் செஞ்சுதான் ஆகணுங்க. அந்த பங்களிப்பில் சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய பங்களிப்பு எதுவாக இருக்குது அப்படின்னா, இயற்கைக்கு பாதிப்பு இல்லாத வகையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறது ஒரு விஷயம். இயற்கையை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது மரங்களை நடுறது, அதை பாதுகாக்கிறது அப்படிங்கிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கை முறையை வச்சுக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் 2 மரம் நட போகிறோம். அதுக்காக இப்போ குழி தோண்டி வச்சிடணும். ஆமாம், நண்பர் வர்றதுக்கு முன்னாலேயே எல்லாம் குழியெல்லாம் தோண்டி ரெடியாக வச்சிட்டோம்னாங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இப்போ போய் நம்ம குழி தோண்டலாம் வாங்க. பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே நடவு போட்ட மரம்ங்க. நிறையா ஓரளவுக்கு 7 அடி 8 அடி 10 அடி அப்படிங்கிற அளவுக்கு நிறைய நல்லா வளர்ந்துருச்சுங்க. பார்க்குறது நல்லா அழகாக இருக்குதுங்க. அப்படியே இங்கே ஏதாவது பழைய சோறு மட்டும் கிடச்சிச்சின்னா போதுங்க, அப்படியே இங்கேயே உட்காந்துட்டு நாள் பூரா அப்படியே போக்கி முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குதுங்க. அழகான சூழல். ஒன்றா 2 வருஷம் போயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் தானுங்க, ஒரு குட்டி ஃபாரஸ்ட்டு. அதுக்குள்ளே அப்புறம் வெயிலே பார்க்க முடியாதுங்க, அந்த அளவுக்கெல்லாம் நிழலாயிரு. மழை மட்டும் பேஞ்சிச்சுனாங்க, இந்த மழை துளிகளுக்கும் மண்ணுக்கும் ஒரு காதல் உருவாகி அதிலிருந்து நிறைய மண்ணிலேருந்து நிறைய புதுசு புதுசான தாவரங்கள்லாம் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த பொழில் நடந்து வந்துட்டு இருக்கிறோமுங்க. தூரத்துலேருந்து வர்ற போதே ஏதோ ஒரு வாசனை அடிக்குது, துர்நாற்றம். என்னடா வந்து பார்த்தா காளானுங்க. இங்கே பாருங்க, இதுக்கு பேர் கவிச்சி காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நாத்தமடி கூடியது. பாரு, இங்கே ஒரு காளான் இருக்குது, இங்கே ஒரு காளான் இருக்குது. இந்த காளான் எதாவது செய்யலாமா? செஞ்சு தான் பாருங்களேன். என்ன செய்கிறது? இப்போ இந்த ஒன்றை பிடுங்கி உன்ற மூக்குக்கு பக்கத்தில் வைக்கிறேன் நான். மூக்குக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா வாய் பக்கத்துலேயே வைக்கலாம். அப்புறம் ஏதாவது போய் சேர்ந்துன்னு வச்சுக்கோ, அப்புறம் எனக்கு சோறு கிடைக்காது. உங்களுக்கு சோறுக்கு வேண்டி தான் பார்க்குறீங்க. ஆமாம் ஆமாம், அதனால இப்போ எடுத்து மூக்கு பக்கத்தில் வைக்கலாம். மயக்கமாகறியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நீங்களே வச்சு பாருங்களேன். இது பாருங்க, சரி. கவுச்சி காளான். இது என்னமோ பிஸ்னட் வந்துருக்குது இருக்கிறதா பாருங்க. அதுவும் அழகாக தான் இருக்குது. பார்த்தீங்களா? என்ன வியப்பு வந்து ஒரு மூக்கு பக்கத்தில் வைக்கலாமா? உங்கள் மூக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. சரி, தூரத்தில் இருந்தாலே வாசம் படிக்குதுங்க. பக்கத்தில் போனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. சரி, மண்ணுக்குள்ளேயே போட்டுலாம். ரைட். இந்த கை என்ன பண்ணலாம்? தொடக்க இப்படி தொடச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு மரம் இருந்ததுங்க. ஏதோ ஒரு வகையில் அது பட்டு போச்சுங்க. அந்த இடத்துல தான் இன்றைக்கி ஒரு நாற்று நட போகிறோம். இப்போது குழி தோண்டலாங்க. சுற்றி சுற்றி வராட்டி அப்படியே தோண்டுக்குவே. நீ நின்றுட்டே இருக்கிறீங்களா? சுற்றி வர நான் நீ இங்கே நின்றுருக்கதான் நினச்சி உன்னை சுற்றி சுற்றி வரேன்னு வச்சுக்குவேன். சம்சாரம் சுற்றி வந்தாலே உலகத்தையவே சுற்றி வந்த மாதிரியாமா. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.
ஒரு தேங்காய் தொட்டி எடுத்து வந்திருந்தா மண் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது என்னது சில்லற பூச்சியா? இங்கே எடு பார்ப்போம், என்ன பூச்சின்னு பார்ப்போம். இது பாருங்க, இது எல்லாமே மண்ணுக்குள்ள வந்துட்டுங்க நன்மை செய்யக்கூடிய பூச்சிக்கும். ஏய் அழகாக ஓட்டை போட்டு போகுது. இது ஒரு மாதிரி சவுண்டு வருங்களா? ஆமாம். இது பாருங்க, கோரக்கிழங்குங்க. கோரப்பில் இருக்குது இல்லைங்களா, அந்த பில்லுக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு நல்லா வளர்ந்துருக்குது. இது என்ன ருசியாக இருக்குன்னு தெரியுங்களா? சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மனம் இருக்குது பார்த்தீங்களா? அருமையான மனமுங்க. சாப்பிட்டா சூப்பர் ருசிங்க. இனிப்பெல்லாம் இருக்காதுங்க, ருசின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி ஜொருன்னு முடிக்கி. எனக்கு வேண்டாம்ப்பா. சோப்பில் வச்சுக்கலாங்க, அப்புறம் கழுவி சாப்பிட்டுக்கலாங்க. இந்த வச்சுக்கோங்க. கூட போதுமா? பாக்கெட் பெருசாக இருந்ததுன்னா சரியா இருக்கு. சரியா இருக்கு. பாரு, குழி தோண்டியாச்சு. நீ நாற்று அவர் கொண்டு வர்றாரு. எனக்கு இப்போ ஒரு குழி தோண்டியாச்சுங்க. அவர் 2 நாற்று வாங்கிட்டு வர்றாரு. இப்போ இன்னொரு குழியும் போய் தோண்ட போகிறோம். வாங்க. இந்த என்ன சொல்ற, ஒரு தடவை ஒரு இடத்துல ஏதோ நாற்று நட போனீங்களோ, மரநாற்று. அப்போ ஒருத்தர் ஏதோ வேறு நாற்று வாங்கி பேய் வந்துருன்னு சொல்லிட்டு. ஆமாம், பார்த்தீங்களா? அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமுங்க. ஒரு காலகட்டத்திலங்க காஞ்சு வச்சு கட்டை நொட்டை வச்சது இல்லை, நாற்றெல்லாம் நல்லா எடுத்துங்க. நிறைய நாற்றுகள் எல்லாம் வாங்கி வெளியெல்லாம் எறும்பாக இருக்குது, வெளியில் நட போடுவோங்க. அப்போது ஒரு பெரிய தொழிலதிபருங்க, அவர் ஒரு நாள், சரி நீங்கள் நாற்று நட போடுறீங்க, எங்கள் கம்பெனிலையும் நிறைய இடம் இருக்குது, வாங்க எல்லாம் நாற்றுல நட போடுனார். அப்புறம் நாங்களும் எல்லாம் கோயம்புத்தூர் போய் ஒரு டீஃபை கூட பேசிங்க, பெரிய பெரிய நாற்று, டாலர் நாற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய பாக்கெட் நாற்றுங்க, நல்லா வளர்ந்த நாற்று, 5 அடி 6 அடி வளர்ந்த நாற்றுங்க. நாற்றுகளை வாங்கிட்டு அழகாக இருந்ததுங்க நாற்று. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இப்படி ஓரி ஆடி, அப்புறம் எங்கள் ஆர்வத்தை பார்த்துட்டு சரி கொடுத்துருங்கப்பா அப்படின்ட்டாங்க. நாங்களும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் எல்லாம் எங்கள் ஆர்வம் அன்றைக்கி பாருங்கள், நாங்களே போய் எல்லாம் குழி தோண்டுறோம். அப்புறம் குழி தோண்டி நாற்று நடுற அன்றைக்கிங்க அவர் ஒரு நாள் போட்டு, என்ற புள்ள நாளைக்கு அமெரிக்காவிலேருந்து வருது, படிக்க போனது, அப்புறம் நாளைக்கு நான் நட போட்டுக்கலாம் அப்படி தான் இருக்கேன். சரி ரைட் அப்படின்ட்டு வந்தாச்சு. அப்புறம் அடுத்த நாள் கூப்பிட்றாருங்க, தம்பி எல்லாம் வந்து அந்த நாற்றை எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னாரு. எங்களுக்கா பகீர் ஆயிடுச்சுங்க. என்ன ஆச்சுங்க, நாற்று நட போடலாம், நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறோம். அது வேற ஒன்றும் தம்பி, இந்த அமெரிக்காவிலேருந்து வந்தாலும் என்ற புள்ள அந்த நாற்றுகளெல்லாம் பார்த்துட்டு இந்த நாற்றுகளுக்கெல்லாம் பேய் வருன்ட்டா, இதெல்லாம் நீங்கள் நாவல் மரமாக கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க, இந்த நாவல் மரத்துக்கெல்லாம் பேய் வருமாமா, அதனால் இந்த நாற்றுகள்லாம் வேண்டாம் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னாரு. எங்களுக்கு பகீர் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் அப்புறம் என்ன பண்ண முடியுங்க, அவங்க எண்ணத்தை மாற்ற முடியாதுங்களே. ஏனுங்க, அப்படி பேய் வந்தால் நல்லது தானே. ஒரு 50 நாற்று கொண்டு போய் வச்சுருக்கிறோமுங்க. 50 நாற்றுக்கு ஒரு நாற்றுக்கு 2 பேய் வந்தாலுமே 50 நாற்றுக்கு 100 பேய் ஆச்சு. அவர் கம்பெனிலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. நீ எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு போட்டுங்க, இந்த பேய் லிமிட்டும் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சம்பளம் கொடுக்க வேண்டாம் வேலைக்கு. வேலையும் 24 மணி நேரம் செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்க, ஓய்வே தேவையில்லை. சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை, சோறு போட வேண்டியதில்லை, ட்ரெஸ் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை, எந்த செலவும் இல்லை, உற்பத்தி உங்களுக்கு நிறைய அதிகமாகிடுது அப்படின்னு சொன்னோமுங்க. அவர் வேண்டாமப்பா நீங்கள் எடுத்துகிட்டே போயிருங்க அப்படின்னு ஒரேடியாக சொல்லிட்டாருங்க. அப்புறம் நாற்றை எடுத்து வந்து அப்புறம் வேறு பக்கம் நட போட்டோமுங்க. இங்கேயும் நிறைய நாவல் மரம் வச்சுக்கிறேங்க, பேய் வருதுன்னு பார்க்கலாங்க. நாவல் மரத்தில் பேய் வரல. இப்போ தான் ஒரு மரத்தில் பிஞ்சு பூவாக பிடிக்குதுங்க,
தேன் பூச்சி நிறையா வருதுங்க நாவல் பூவில் தேன் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம தோட்டத்துலேயே இப்போ நிறைய இடத்துல தேன் கூடுகளை கட்டுறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. வாங்க, இன்றைக்கி ரெண்டு 3 தேன் கூடு இருக்குதுங்க, அதையும் பார்த்துடலாங்க. பாருங்கள், நம்ம தோட்டத்துக்கு விருந்தாளி யார் வந்தாலும் மூலிகை டீ தான் போட்டு கொடுப்போங்க. இன்றைக்கி மூலிகை டீ தான் போட போகிறேன். அதுக்கு முதல்ல பாருங்க ரோஜா பூ இருக்குது வருங்க. இந்த ரோஜா பூ இதுவும் நல்ல மணமாக இருக்குங்க. டீ கூட போட்டோம்னா அப்படியே ஒவ்வொரு தலையாக எடுத்துக்கலாங்க. ரோஜா பூ கூட கொஞ்சம் செம்பருத்தி சேர்த்துக்கலாங்க. கீழ் அடுத்தது லெமன். அப்படியே லெமன் இலை கொஞ்சம் பறிச்சுக்கலாங்க. இப்போ வாங்க, இது பாருங்க. ஆமாம், இது கால்நடைகளுக்காக தட்டரைக்கிறதுக்கு மிஷின் வாங்கி வச்சுருக்கிறோம். இது கொஞ்ச நாள் பயன்பாட்டில் இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த மிஷினுடைய ஒரு பகுதியில் அடுக்கு தேனின்னு சொல்லக்கூடிய கல்கோலா அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்குடிகள் வந்து இதை கல்கோலாங்கிறாங்க. இந்த அடுக்கு தேனி இந்த இடத்துல ஆமாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு கட்டி வச்சுக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பாருங்க, ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வந்து ஒரு மழைக்கோ வெயிலுக்கோ எந்த இடத்துலையும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து அதை தேர்வு பண்ணி கூடு கட்டியிருக்குதுங்க. பாருங்கள், இந்த தேன் கூட்டுக்கு பேர் நாய்க்கோலா. சின்ன பெருவிரல் குச்சியிலையுமே சுண்டு விரல் குச்சியிலையுமே இது தேன் கூடுகள் கட்டு சின்ன தேன் கூடத்தான் இருக்குங்க. அதனால தான் இதுக்கு பேர் நாய்க்கோலான்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த தேன் பூச்சி வந்து ரொம்ப கடிக்கக்கூடியது. இப்போ இதுக்கு முன்னாடி நான் பார்த்தோம் இல்லைங்களா, கல்கோலாங்கிற அடுக்கு தேனி, அது பெரிய அளவு கடி இருக்காது. மரக்கிளைகளை கட்டுறது தான் 2 வகையாக இருக்குதுங்க. அந்த நாய்க்கோலாவும் மரக்கோலாவும். அப்புறம் அந்த பெரிய தேனி அப்படிங்கக்கூடிய மலந்தேனி அப்படிங்கிறது அது தனி ரகம்ங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு தேனியை அறுவடை பண்ணக்கூடிய கூடுகளை கட்டக்கூடியது. அது நம்ம பகுதியில் பெருசாக இருக்காது, உயரமான மரங்களில் கட்டக்கூடியதுங்க. அது நம்ம பகுதியில் இல்லை. சமீபத்துலேயும் கூட எங்கள் தோட்டத்தில் ஒரு முறை ஒரு இழந்த மரம் இருக்குது. அந்த இழந்த மரத்தினுடைய அடிப்பகுதியில் வந்து நிறைய தேன் பூச்சிகள் வந்து அப்படியே இறங்கி கட்டிகிட்டு இருக்குது. அப்படியே மலந்தேனியாக இருக்குது, ஏதாவது பெரிய நம்மளுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துருமா, ஏன்னா பக்கத்தில் போனால் இல்லை ஏதாவது தொந்தரவு பண்ணி கடிச்சு வடிச்சுன்னு வச்சுக்கேன், நிறைய உயிரிழப்புகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 1 மணி நேரத்தில் அதுவே காலி பண்ணிட்டு போயிடுச்சுங்க. பாருங்கள், இன்றைக்கி ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். அந்த சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு என்னுடைய நீண்டகால நண்பர் திரு பண்ணாரி அவர்கள் வந்து இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு நாற்று நடவோட்டே ஆகணும் அப்படின்ட்டாரு. அதுக்காக அவங்க 2 பசங்க சசிகுமார் பிரகாஷ், அவங்க வீட்டில் அவங்க பேரப்பிள்ளைகள் மருமகம் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி நாற்று நட போடணும். ஏன்னா நாற்று நட போடுறது எனக்கானது மட்டும் இல்லை, என்னுடைய வருங்கால தலைமுறை என் பேரம்பேத்தி காலணும் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதனால் இன்றைக்கி எல்லா குடும்பத்தோடு வந்து இன்றைக்கி நாற்று நட போட போகிறோம். ஒரு பெரிய சந்தோஷமான நாளுங்க இன்றைக்கி. வாங்க போய் நாற்று நட போடலாம். வாங்க மதுரை. உங்கள் பேரில் என்ன சாமி? பிரிச்சல கேட்க கொடுக்காது. பண்ணதே வாங்க, நீங்கள் தான் இல்லை குட்டிஸ் தான் செய்யணும். வாங்க. பாருங்க, சுற்றுச்சூழலுக்கான பங்களிப்பு இன்னைக்கு என்னுடைய நண்பர் பனாரி குடும்பத்தோட இந்த பங்களிப்பை செய்கிறோம். அப்படி வைக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் அப்படியே மண்ணு தள்ளுங்க. அப்படியே எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை மண்ணு தள்ளுங்க, வேஸ்ட் கூடாது. இன்னொரு செடி வைக்கணும். யார் விட் பண்ணவங்கள வந்து பிடிச்சிக்கிங்க. அடுத்தது முடிச்சுட்டு அப்படி நின்றுக்கு.
சரி வா கொண்டு வந்து தங்க. அப்படி பிடிச்சி எடுத்துக்கலாம்ல போட்டோ. பிடிச்சிக்கா சாமி. உட்காருங்க சாமி. செடி கையில் வாங்க எல்லாரும். நீங்கள் வாங்கம்மா. ரெகுலராக என்ன பண்ணுவீங்களா தெரியாது, தண்ணி ஊற்றிடணும் வந்து. அது மரமாக வேண்டியது உங்கள் பொறுப்பு தான். ஆமாம், டெய்லி வந்து மரம் பண்ணிடணும். இது காஞ்சி போச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த பாம்பு பிடிச்சிரு. அது பார்த்துக்கங்க. நீங்கள் தான் டெய்லி வந்து தண்ணி ஊற்றணும். அது என்ன பண்ணுவீங்க? ஏன் பண்ணாரு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. போட்டோ எடுத்துக்க. அது எறும்பு பண்ணாது. போதும் எறும்புகிட்டையும் கடி வாங்கணும். சரி, அவ்வளோதான். சரி, ஏதாவது பேசுறதுன்னு பேச அங்கே போய்க்கலாம். சரிடா, அங்கே போகலாம். சரி, இந்த மரங்கள்லாம் நம்மளுக்கு என்ன கொடுக்குது? ஆமாம், இந்த மரங்கள் வச்சதுனால நம்மளுக்கு என்ன நன்மை? இப்போ நீ ஒரு மரம் வச்ச, அதனால் நம்மளுக்கு என்ன நன்மை? நிழலடிக்கு பழம் வரும். நீ என்ன சொல்கிற? மரத்தினால நம்மளுக்கு என்ன நன்மை? மரம் வச்சா நம்மளுக்கு என்ன நன்மை? வெரி குட். இப்போ மரம் வச்சா உங்க ஆத்தா என்ன சொல்லுதுன்னா, மரம் வச்சுன்னா அந்த குச்சியை உடச்சி உன்னை எல்லாம் அடிக்கலாங்குது. பாரு, விருந்தாளிகளுக்கெல்லாம் மூலிகை டீ ரெடி பண்ணியாச்சுங்க. நீ எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய குழந்தைகளோடு இது மாதிரியான காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு, இயற்கை வாழிடங்களுக்கு குழந்தைகளையும் கூட்டிச் சென்று நம்முடைய இயற்கை அறிவையும் மேம்படுத்தி குழந்தைகளுக்கான வருங்காலம் எது என்று உண்மை என்று புரிய வைத்து இந்த பூமியை காக்க நாம் அனைவருமே ஒன்றிணைய வேண்டும். இந்த நல்ல நாளில் உலக சுற்றுச்சூழல் தினத்தில் நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம். என்னுடைய நண்பர் குடும்பம் இன்றைக்கு இந்த பொதிகை ஆரண்யத்திற்கு வருகை தந்து பொதிகை ஆரண்யத்தை முழுமையாக சுற்றி பார்த்து இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டு இயற்கையும் நாமும் வேறு வேறு அல்ல, இயற்கையும் நாமும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. இது வந்து ஒரு கிடைக்காத ஒரு வாய்ப்புங்க. இன்னைக்கு வந்து எங்களை ஒரு அழைச்சி நீங்கள் ஒரு நாற்று வச்சு இது பூரா எங்களுக்கு அதுக்காக ஒப்பா கிட்ட இருந்த ஆர்வம். ஆமாங்க. அன்றைக்கி ஒரு நாள் கேட்டுக்க தோட்டத்தில் போய் இவர் என்ன பண்ணுறாரு போய் பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்டு அப்பே வந்துட்டாரு. அந்த ஆர்வம் எல்லாத்துக்கும் வராதுல்ல, வரணும். வந்துதான் ஆகணும். எல்லாமே வந்தால் தான் நம்ம பின்னால் வர்ற சமுதாயத்தெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும். எல்லாம் அப்புறம் சும்மா ஓடிட்டே இருந்தாங்கன்னா பின்னால் வர்றவங்களெல்லாம் இழந்துருக்கணும். இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது. தக்காளி வெண்டைக்காய்ன்னே முடிஞ்சு போகுது. இங்க பார்த்து இவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் இவ்வளவு இருக்குது. அந்த ஒரு கலர் கூட ரசாயனத்தை தான் நம்ம கலந்து சாப்பிட்டு இருக்கிறோம்.
இப்படி இயற்கையாகவே ஒரு கலர் நமக்கு உற்பத்தி ஆகி கிடச்சிட்டு இருக்குது. இது நமக்கு இன்னைக்கு தான் பார்க்குறேங்க, இந்த கலர் இன்னைக்கு தான் பார்க்குறேங்க. இதெல்லாம் இங்கே வந்து பார்க்கும்போது இது இன்னுமே நமக்கு திருப்தியாக இருக்குது. இது இங்கே எங்கேயுமே பார்க்கவும் முடியாது. எந்த ஒரு நர்சரியிலையோ கார்டன்லேயோ பார்க்லேயோ வந்தெல்லாம் பல தோட்டங்கள்லேயே இது இருக்காது. பல அது தோட்டம் கடுகாட்டு இருக்குது. அதே நாசுக்குன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு கலருமே வந்து கையில் காலையில் வெடி பார்க்க ஒன்றும் விடல. சரி, எல்லாம் சந்தோஷம். போயிட்டு வரோம். சாருக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம இந்த வாய்ப்பு கொடுத்த நான் அந்த சாருக்கு நன்றி சொல்றேன்.